வடக்கில் உள்ள தமிழ் மக்களை உசுப்பேத்தி ஜனவரி 3ஆம் திகதி தையிட்டு திஸ்ஸ விகாரையை இடிப்பதற்கான ஒரு அரசியல் சூழ்ச்சி நடைபெறுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணலிலே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். இவ்வாறு திஸ்ஸ விகாரையை இடிப்பதற்கான சூழ்ச்சியை அனுர அரசாங்கம் மேற்கொள்வதாகவும் ஜனவரி 3ஆம் திகதி ஒரு பெரும் குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். வடக்கில் ஒவ்வொரு குடும்பத்திலும் யுத்தத்தில் உயிர் நீத்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை குழப்பும் செயற்பாட்டில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சுமந்திரன் ஆகியோர் ஈடுபட்டு வருவதாகவும் அர்ச்சுனா ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். திஸ்ஸ விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணி வேறு யாருக்காவது உரித்துடையதாக இருந்தால் அவர்களுக்கு வேறு காணி அல்லது அந்த காணிக்குரிய பணத்தை வழங்குமாறு நான் முன்னதாக ஜனாதிபதியிடம் கூறியிருந்தேன் என்றும் அர்ச்சுனா ராமநாதன் கூறியிருக்கிறார். அப்போது அதற்கு ஜனாதிபதி ஒப்புக்கொண்டதாகவும் தற்போது இதை நிறுத்துவதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை என்றும் கூறியிருக்கிறார். ஏனென்றால் எங்களை புலிகள் என்று கூறினால்தான் அவர்களால் அரசியல் செய்ய முடியும் என்றும் அர்ச்சுனா ராமநாதன் கூறியிருக்கிறார். இதை வைத்துக்கொண்டு அவர்கள் பொய்களை மறைத்துக் கொள்ளலாம் என்றும் அரசியல் பின்புலம் இல்லாமல் இவ்வாறு ஒரு செயற்பாடு நடைபெறாதும் என்றும் அர்ச்சுனா கூறியிருக்கிறார். இந்த தையிட்டி திஸ்ஸ விகாரை இடிப்பதற்கான முயற்சிகளை அனுர அரசாங்கமும் கடந்த கால அரசாங்கங்களும் இணைந்து செயற்படுவதாக அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மொட்டு கட்சியின் சரத் வீரசேகரவும் இதற்கு உறுதுணையாக இருப்பதாகவும் அர்ச்சுனா தெரிவித்திருக்கிறார். எனவே அவர் வேண்டிக் கொள்வதெல்லாம் ஒரே ஒரு விடயம் என்று கூறியிருக்கிறார். அதாவது இந்த தையிட்டி தொடர்பான பிரச்சனையை நிறுத்த வேண்டும் என்றே அவர் கூறியிருக்கிறார்.